எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கேன்சரை குணமாக்கும் ரெய்கி குறியீடு. அதாவது ரெய்கி சிம்பிள்ஸை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஆன்டி கேன்சர் சிம்பிள், அதாவது கேன்சரை குணமாக்கக்கூடிய ரெய்கி குறியீடு தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த சிம்பிளை ஃபஸ்ட்டு நீங்கள் வரையணும். எங்கே வரையணும் அப்படின்னா, எந்த உறுப்பில் உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அல்லது கேன்சர் உருவாகக்கூடிய ஒரு ஏதோ ஒன்று சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பாடி பார்ட்ஸில் இதை கையால் வரையணும். கையால் வரையணும் அப்படின்னா பேப்பரில் வரைகிறது நான் சொல்லலை. நான் கற்பனை பண்ணிக்கணும். அதாவது இதுதான் உங்கள் உடம்பு அப்படின்னா, அந்த உடம்புக்கு அந்த எந்த இடத்துல கேன்சர் இருக்குதோ அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு வரையணும். அதுக்கடுத்து ஒரு கோடு போட்டுட்டு 2 கோடு மேலேருந்து கீழே வரைக்கும் இறக்கணும். அது எப்படி வரையணுங்கிறத அம்புக்குறி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வரையணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கோடு வரையணும். அடுத்து கீழே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, இந்த மாதிரி வரையணும். அதை தான் நான் அம்புக்குறி போட்டிருக்கேன். எந்த ஃப்ளோவில் வரையணும் அப்படிங்கிறத அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இருதயத்தில் ஏதோ கேன்சர் வர மாதிரி இருக்குது, அல்லது கழுத்து பக்கத்தில் கேன்சர் வர மாதிரி இருக்குது அப்படின்னா, எந்த இடத்துல இந்த பாதிப்பு இருக்குதோ அதில் இந்த சிம்பிளை வரையணும். அதாவது கற்பனை பண்ணணும் வரைகிற மாதிரி. அதாவது அந்த உறுப்புக்கு இப்போ இதுதான் உங்கள் பாடி பார்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடி பார்ட்ஸ்க்கு நேராக இதை கையால் வரைகிற மாதிரி கற்பனை பண்ணணும். வெறும் கையாலே நீங்கள் வரையலாம். இதுக்கு பேனா அதுன்னு தேவையில்லை. வெறும் விரலாலேயே அந்த இடத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரைகிற மாதிரி கற்பனை பண்ணி ஒரு கோடு போட்டு 2 கோடு போடணும். இப்படி போட்டாச்சு அப்படின்னா இதுக்கு பேர் ஆன்டி கேன்சர் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முகுல முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. முகுல முத்திரை அப்படின்னா 5 விரலையும் ஒன்று சேர்த்து இப்படி வைக்கணும். இதுதான் முகுல முத்திரை. 5 விரலையும் ஒன்று சேர்த்து இப்படி வைக்கணும். இதுதான் முகுல முத்திரை. இந்த முகுல முத்திரை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முத்திராவில் உங்கள் கைகளை குவிச்சு இந்த கேப்பில் ஃப்ளோ பண்ணுற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளை வரையணும். அந்த பாடி பார்ட்ஸுக்கு நேராக இந்த சிம்பிளை வரைஞ்சதுக்கப்புறம் முகுல முத்திரைங்கிறது 5 விரலை இப்படி வச்ச மாதிரி இருக்கிறது முகுல முத்திரை. இந்த முகுல முத்திரையை இந்த கேப்பில் இப்படி வச்ச மாதிரி ஹீலிங் பண்ணணும். இந்த ரவுண்டுக்குள்ளே இந்த முகுல முத்திரையை வச்சு உள்ளே தள்ளுற மாதிரி ஒரு பொசிஷனில் நம்ம கையை வச்சு ஹீலிங் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணணும். அது என்ன சொல்கிறாங்க, இந்த குறியீட்டினை கேன்சர் என அறியப்பட்ட இடத்தில் வரைந்து, அதாவது கேன்சர் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த சிம்பிளை வரையணும். இதை காற்றுலேயே வரைஞ்சால் போதும். இப்போ இதுதான் உங்கள் பாடி பார்ட்ஸ்னால் அந்த பாடி பார்ட்ஸ்க்கு நேராக இந்த சிம்பிள் வரையணும். நான் சொன்ன இந்த முறைப்படி வரைஞ்சி அதில் இந்த முகுல முத்திரைங்கிறது 5 விரலும் இப்படி ஒன்று சேர்க்கணும். அதான் முகுல முத்திரை. இதை இந்த கேப்பில் இப்படி போகிற மாதிரி வச்சு நீங்கள் ஹீலிங் பண்ணணும். அப்படி பண்ணும்போது வரைந்து ரெய்கி சக்தி ஏற்றுதுன்னா எல்லா சக்தியும் இங்கே குமிக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். அதுக்கடுத்து இந்த முகுல முத்திரையில் நம் கை விரல்களை குவித்து இப்படி குவிக்கணும். இதில் இந்த கேப்பில் தள்ளுற மாதிரி வச்சு ஹீலிங் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த குறியீடு நல்ல செல்களை காத்து கேன்சர் செல்களை அழித்து மேலும் வளர விடாமல் செய்யும். கேன்சர் செல்களை கம்ப்ளீட்டாக அழிச்சிரும், நல்ல செல்களை நல்லா வளர வைக்கும். அப்படிங்கும்போது உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லி கேன்சரை குணப்படுத்துறதுக்காகவே ரெய்கியில் ஒரு சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு நான் போட்டேன். எல்லா நோய்க்குமே ரெய்கியில் சிம்பிள் இருக்குது. ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தி அந்த நோயை குணப்படுத்தலாம். இதுக்கு மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த சிம்பிளை அந்த பாடி பார்ட்ஸுக்கு நேராக காற்றுலேயே வரையணும். வெறும் விரலால் வரையலாம், பேனாலாம் தேவையில்லை. அப்படியே இந்த மாதிரி வரைகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அதில் இந்த முகுல முத்திரையில் இந்த ரவுண்டுக்குள்ளே இந்த கை விரல்களை பதிச்சு நீங்கள் அந்த நோய் குணமாகிற மாதிரி கற்பனை பண்ணணும். இந்த சக்தி அங்கே பாஞ்சு நோய் தீருது, கேன்சர் குணமாகுதுன்னு நீங்கள் கற்பனை பண்ணால் போதுமானது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெய்கி குறியீடு கேன்சரை குணமாக்கும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இது ரிசல்ட் கொடுக்குதுங்கிறத உங்கள் அனுபவத்தில் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு நோயை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரி ரெய்கி சிம்பிள்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.